வணக்கம். உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி என்கின்ற இந்த வார்த்தையை நாம் சொல்லி தொடங்குகிற போது இதில் உடையவர் என்கின்ற ஒரு அழகான சொல் வருகிறது. அதற்கு பொருள் என்ன என்று சிலர் கேட்டார்கள். உடையவர் என்றால் உரிமையாளர், உரிமையானவர் என்று நாம் பொருள் கொள்ளலாம். ஆனால் அந்த பெயரை ராமானுஜருக்கு ஏன் சூட்ட வேண்டும், ஏன் அவரை உடையவர் என்று அழைக்க வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி நமக்கு தோன்றுகிறது. என்றால் ராமானுஜர் அவருடைய வரலாற்றை நாம் பார்த்து கொண்டு வந்தபோது காஞ்சிபுரத்திலே அவர் எதிராசராக துறவு நிலையை மேற்கொண்டார். தன்னுடைய குருவாகிய யாதவ பிரகாசரையே தன்னிடத்தில் சீடராக வந்து சேருமாறு அருள்பாலித்தார் என்பதையெல்லாம் பார்த்தோம். பிறகு என்ன நடந்தது அவருடைய வாழ்க்கையில் என்பதுதான் கேள்வி. காஞ்சிபுரத்திலேயே ஸ்ரீபெரும்புதூரிலே பிறந்து காஞ்சிபுரத்திலேயே தன்னுடைய வாழ்நாளை அவர் நிலைநிறுத்தி கொண்டாரா என்ற ஒரு கேள்வி நமக்கு எழுகிறது. காஞ்சிபுரத்தில் அவர் இருந்தபோது கூரத்தாழ்வானும் அவருடைய சீடர்களாகிய கூரத்தாழ்வானும் மருமகனாகிய முதலியாண்டானும் அவரிடத்திலே பஞ்சசமஸ்காரம் பெற்றுக்கொண்டதோடு எல்லா வகையான செய்திகளையும் அவரிடத்தில் கற்று வந்தார்கள். நாள்தோறும் அங்கு பெருமக்களெல்லாம் கூடி ராமானுஜரிடத்தில் அவருடைய அருள்பொலியும் முகத்தையும் அவருடைய சொற்பற்காற்றும் திறத்தையும் கண்டு வியந்து அவரிடத்திலே சரணாகதி அடைந்திருந்தார்கள். இப்படி இருக்கையில் ஒரு நாள் திருவரங்கத்திலே ஒரு காட்சி நிகழ்கிறது. ஆளவந்தாருக்கு பிறகு இந்த வைணவ சாம்ராஜ்யத்தை விரித்து கொண்டு சென்று செல்வதற்கு யார் பொறுப்பாளராக இருப்பார்கள்? எல்லோரும் அவருடைய அருளிலே அன்பிலே ஆழ்ந்து கிடந்தார்களே தவிர அடுத்து யார் ஆள்வது என்கின்ற அந்த கேள்விக்கு விடை கிடைக்கவில்லை. அப்போது எல்லோரும் சொன்னார்கள், நம்முடைய ஆளவந்தாருக்கு மிகவும் பிரியமான பிள்ளை நம்முடைய எதிராசர் தான். எனவே அவரை சென்று நாம் காஞ்சியிலிருந்து இங்கு அழைத்து வருவோம் என்றார்கள். யாரை அனுப்பலாம் என்ற ஒரு கேள்வி வந்தது. பெரிய நம்பிகளை அனுப்பலாம் என்று சொன்னபோது அவர் சற்று தயங்கினார். ஆனாலும் செல்வதற்கு அவருக்கு ஒன்றும் மாற்றமில்லை. தயக்கத்திற்கு காரணம் என்ன என்றால், அவர் அங்கே ராமானுஜருடைய இல்லத்தில் தங்கியிருந்த போது ஏற்பட்ட ஒரு சிறு சங்கடத்தை தவிர்க்க வேண்டும் என்று அவர் நினைத்தார். பிறகு ராமானுஜர் தான் துறவு மேற்கொண்டு விட்டாரே என்று சொன்னபோது அதற்கேற்றபடி செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருந்தார்கள். அப்போது காஞ்சிக்கு செல்வதற்கு யாரெல்லாம் போகலாம் என்று முடிவெடுத்த போது பெரிய நம்பி அவரோடு சேர்ந்து உடன் வந்தவர் யார் என்றால், ஆளவந்தாருடைய தவப்புதல்வராகிய திருவரங்கத்து பெருமாள் அரையர். அவரை அழைத்து கொண்டு செல்லலாம் என்று முடிவாயிற்று. பெரிய நம்பியும் திருவரங்கத்து பெருமாள் அரையரும் செல்கிறார்கள். காஞ்சி பேரறிவாளரிடத்தில் சென்று அவர்கள் வேண்டி நின்றார்கள். அவர்களது உளக்குறிப்பை அறிந்தது போல ஒரு வாக்கு ஒன்று கேட்டது. பேரறிவாளனாகிய எம்பெருமான் கேட்டதை தரவல்லவன். அப்படிப்பட்ட பெருமாளை மயங்க வைக்க ஒரு வழி உண்டு. இசையோடு கூடிய பாடல்களை கேட்டால், நல்ல நிகழ்வுகளை பார்த்தால் மயங்கி வேண்டியதை வழங்குவான் என்ற வார்த்தையை கேட்டவுடன் உடனே பெரிய நம்பி ஆளவந்தாருடைய மகனாராகிய திருவரங்கத்து பெருமாள் அரையரிடத்திலே அந்த அரையர் சேவையை தொடங்கி நடத்துமாறு கேட்டுக்கொண்டார். அரையர் சேவை என்பது நாம் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதாவது பெண் வேடமணிந்து நாயக பாவத்தோடு எம்பெருமானுடைய பெருமைகளை பாடுவது. இன்றைக்கும் அரையர்கள் இருக்கிறார்கள். அவர் பாடத் தொடங்கினார், அபிநயம் பிடிக்கத் தொடங்கினார். அப்படி பாடவும் அபிநயம் பிடிக்கவுமாக அந்த காட்சியை கண்டு மெய்மறந்த
காஞ்சி பேருள்ளாளன் எம்மையும் எம் தேவியும் தவிர நீர் என்ன வேண்டுகிறீரோ அதை தருகிறோம் என்று வாக்கு கொடுத்தாராம். எதிராசரை தருக என்று அவர் கேட்டவுடன் பெருமாளை சற்று திடுக்கிட்டு போனாராம். ஆகா, சுதந்திரனாகிய எம்மையும் எம் துணைவியாரையும் எதிராசிரியரையும் தவிர வேறு ஏதாவது கேளுங்கள் என்று சொல்லியிருக்கலாமோ என்று பெருமாளை யோசித்தாராம். பிறகு தந்த வாக்கு மாறக்கூடாது என்பதற்காக அப்படியே அழைத்து செல்லுங்கள் என்று காஞ்சியிலிருந்து திருவரங்கத்திற்கு எதிராசரை அழைத்து செல்ல அனுமதி கொடுத்தாராம். அப்படி அவர் புறப்படுகிற போது அவரை கட்டியணைத்து கண்ணீர் சிந்திய பெருமகனார் யாரென்றால் திருக்கச்சி நம்பி. அப்போது அவருக்கு வயது 80. பூவிருந்த வள்ளியிலிருந்து தினசரி வந்து ஆளவட்ட கைங்கரியம் பண்ணுகின்றவர், பெருமாளோடு பேசுகிற பெருமை உடையவர். அவரை தேற்றினார். பிறகு கூரத்தாழ்வானும் முதலியாண்டரும் பெரிய நம்பியும் திருவரங்கத்து பெருமாள் அரையரும் எல்லாருமாக திருவரங்கம் நோக்கி வந்தார்கள். கோவிலுக்குள்ளே நுழைகிறார்கள். அப்போது வாரீர் உடையவரே என்கின்ற வார்த்தை எழுகிறது. கரியமாணிக்கமாகிய எம்பெருமானுடைய வாக்காகவே அதை கருதி அவருக்கு உபய விபூதிகளெல்லாம் அளிக்கப்பட்டு ராமானுசருக்கு எதிராசருக்கு உடையவர் என்ற பெயரும் அன்றைக்கு சூட்டப்படுகிறது. பெருமாளே சூட்டிய பெயர் உடையவர் என்கின்ற அந்த திருநாமம். திருவரங்கத்தில் பெரும் விழா நடந்தது. ராமன் பட்டாபிஷேகம் ஏற்க வருவதைப் போல் அந்த காட்சி இருந்தது. எல்லோரும் கையெடுத்து வணங்கினார்கள். இவரே வைணவ ராஜ்யத்தை ஆளப்போகின்ற பேரரசர் என்று அவர்கள் எல்லோரும் வணங்கினார்கள். அதன்படி அவர் அங்கு உள்ளே நுழைந்தார். கோவில்களிலே அதுவரை இருந்து வந்த பல செயல்பாடுகளை மாற்றம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார். நாள் விழா, பருவ விழா, ஆண்டு விழா இவற்றில் சில மாற்றங்களை கொண்டு வந்து செய்யத் தொடங்கினார். அப்படி இருந்தபோது அகலங்கன் என்கின்ற அந்த குறுநில மன்னனும் அவருக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்து வந்தான். இதற்கிடையில் திருவரங்கத்து அமுதனார் என்கின்ற பெருமகனார் அவர் ராமானுஜரிடத்திலே வந்து வேண்டிய செய்திகள் எல்லாம் கேட்டுக்கொண்டு சென்றார். ஒரு நாள் ராமானுஜர் கூரத்தாழ்வாரை அழைத்து நீர் ஒன்று செய்ய வேண்டும் என்று சொன்னார். அதன்படி அவர் செய்த அந்த செயல் என்ன, தொடர்ந்து திருவரங்கத்தினுடைய அந்த பெருமைகள் எப்படி சிறப்படைந்தன என்பதையெல்லாம் நாம் காண இருக்கின்றோம். ராமானுஜர் சொன்ன அந்த உபாயத்தின் மூலமாகத்தான் திருவரங்க கோவிலே அவருடைய திருக்கரங்களில் வந்தது என்பதை பார்க்க இருக்கின்றோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க. பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.